இப்போ இவ்வளவு ரணங்களையும் சுமந்துட்டு இருக்கிற நான் தான் நான் அப்படின்னு உணரும் போதே இன்னொரு விஷயமும் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, அப்ப இந்த ரணங்கள் மட்டும்தான் இருக்கா? இந்த ரணம் எல்லாம் நமக்கு ஏன் வந்துச்சு? அப்படின்னு உணரும் போதுதான் எனக்குன்னு இவ்ளோ கற்பனை இருக்குங்க. எனக்குன்னு இவ்ளோ கனவுகள் இருக்குங்க. எனக்குன்னு ஒரு பேக்கேஜ் ஆஃப் லிஸ்ட்டே இருக்குங்க. இதெல்லாம் வாழணும், இதெல்லாம் வாழணும், இதெல்லாம் வாழணும், இதெல்லாம் வாழணும், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் வேணும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், அந்த ஹாப்பினஸ் வேணும், அந்த அன்கண்டிஷனல் லவ். நான் சின்ன வயசுல இருந்தே தேடுற, ஏங்குற, கற்பனையில உருவாக்குன அந்த ட்ரீம் பெர்சன் எனக்கு வேணும். அந்த அன்கண்டிஷனல் லவ் வேணும். ஸோ அப்ப இதுக்காகலாம் ஏங்குற நான் தான் நிஜமான நான். அந்த நிஜமான நான் அப்படிங்கிற அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எசன்ஸினுடைய மைய கரு என்னன்னா அன்கண்டிஷனல் லவ். அது வேணும். அந்த ரூட், அந்த ஆணி வேரை சுத்தி பின்னப்பட்டது தான் எல்லாமே என் வாழ்க்கையில. அப்படிங்கிறதையே அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப அந்த பெர்சன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசை. ஆனா சேர்ந்து வாழ்றதுக்கு பயமும் கூட. அப்ப அவனும் மித்த ஆண் மாரி தானே இருப்பான். ஏன்னா அந்த ரணம் இன்னும் எனக்கு ஹீல் ஆகல. அந்த ரணத்தையும் நான் உணர்ந்துட்டேன்ல. இவ்வளவு ரணங்களோட இருக்க நான் தான் நானும் உணர்ந்துட்டேன். இவ்வளவு கனவுகளோட இருக்கிற நான் தான் நானும் உணர்ந்துட்டேன். உணர்ந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாக்குறேன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம். அப்ப இந்த மாதிரி குணாதிசயம், இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள பொண்ணுதான் நான் அப்படின்னு உணர்ந்துட்டேன். அதாவது நான் பயங்கர ஷார்ட் டெம்பர்ட். எனக்கு பேஷன்ஸ் மாத்திரம் இல்ல, டாலரன்ஸும் கிடையாது. எனக்கு இத்தனி கூட டாலரன்ஸ் கிடையாதுங்க. அதே மாதிரி நிறைய என்கிட்ட மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. என்னால ரொம்ப அழகா ஒருத்தவங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும். கஷ்டமான விஷயத்த கூட பிரேக் பண்ணி அதனுடைய ஆணிவேர் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். இது மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. என்னால அழகா எழுத முடியும். என்னால கோர்வையா ஒரு சில விஷயங்களை பிரசன்டபிளா எழுதி பிரசன்ட் பண்ண முடியும். பேராகிராஃபா படிக்கிற மாதிரி இல்லாம ஈஸியா பிக்கப் பண்ற மாதிரி எழுத முடியும். ஸோ இந்த அளவுக்கான டேலண்ட்ஸ் இருக்கிற நானும் நான் தான். அப்ப என்னோட பிளஸ் மைனஸ், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னோட ஆட்டிடியூட், என்னுடைய எப்படி சொல்றது, கனவுகள், பேக்கேஜ், திஸ் இஸ் ஹூ ஐ எம். இது அத்தனையும் சேர்ந்து நான் தான் உணர்றேன் பாருங்க. ஸோ தட் மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி, திஸ் இஸ் மை ஆத்தென்டிசிட்டி. இதுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும். ஸோ செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் ரியலைஸ் பண்ணிட்டோம். செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்ல இருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இதுதான் நான் நம்மளோட ரணங்களை பூரா உணர்ந்துட்டோம். ஆனா அது என்ன பண்ணணும்னு தெரியல. அதெல்லாம் எப்படி லெட் கோ பண்றதுன்னு தெரியல. அந்த ரணத்தை பூரா உணர்ந்து அந்த நோட்ல அழுதுகிட்டே எழுதுறேன். எழுத இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா இத்தனை ஆசை இருக்கு. அப்ப இந்த பேக்கேஜ், இந்த ஆத்தென்டிசிட்டி, இந்த ஐடென்டிட்டி தான் நான் அப்படிங்கிறதையும் உணர்றேங்க. ஸோ திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படின்னு உணர்றா. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கண்டிப்பான முறையில பெண்களுக்கு ஜேர்னி மார்ச் ஃபார்வர்ட் ஆகும். மூவ் ஆன் ஆயிருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேயா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.